إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நிம்மதியை எங்கிருந்து பெறுவது என்பது. அதில் முதலாவது நிலை, எழுந்ததுமே அல்லாஹ்விடத்தில் ஃபஜ்ருக்காக சென்று விடுவது. அல்லாஹுக்காக ஃபஜ்ருடைய நேரத்தில் அல்லாஹ்வை சென்று அடைவது, இது உள்ளத்திற்கு, உடலுக்கு, அவருடைய மூளைக்கும் மிக அழகிய ஒரு நிம்மதியை, ஒரு அழகிய ஒரு சுகூனியத்தை அல்லாஹ்விடமிருந்து அது பெற்றுத்தரும். பின்பு இரண்டாவது நிலை, பிறர் நலம் நாடுதல், பிறர்களுடைய கஷ்டங்களுக்கு உதவுதல், பிறர்களுடைய துக்கங்களை கலைத்தல், பிறருடைய சிரமங்களை போக்குதல். இதில் பலதரப்பட்ட நிம்மதி இருக்கிறது, பலதரப்பட்ட நபர்களை ஆறுதல் படுத்துதல் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மனிதர்கள் இன்று பலருடைய கஷ்டங்களிலே தங்களுடைய சந்தோஷத்தை காண்கிறார்கள். அடுத்தவர்கள் இன்னல்களை பார்க்கிறார்கள், அடுத்தவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் இவர்களுக்கு கொண்டாட்டம், இவர்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம். ஒரு சிறிய கதை கூட ஒன்று இருக்கிறது. திடீரென்று ஒரு நாள் ஒரு வானவர் ஒரு மனிதனிடத்திலே தோன்றினார். இப்போ வானவர் கேட்டார், நீங்கள் ஏதேனும் வரம் வேண்டுமானால் கேளுங்கள், நான் அதை உங்களுக்கு தருவேன், ஆனால் ஒரு நிபந்தனை என்று சொன்னார். அப்ப அந்த மனிதர் ரொம்ப சந்தோஷம், எது வேணாலும் எனக்கு தருவீங்களா, ஆனா அந்த நிபந்தனை என்னன்னு சொல்லுங்க. அப்போ அந்த வானவர் சொன்னார், நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன், ஆனால் உங்களுடைய பக்கத்து வீட்டாருக்கு அதே போன்று 2 மடங்கு கொடுப்பேன் அப்படின்னு வானவர் சொன்னார். உடனே அந்த மனிதர் சரி என்று சொல்லி, எனக்கு ஒரு ரோலக்ஸ் வாட்ச் ஒன்று வேண்டும், விலை உயர்ந்த வாட்ச் வேண்டும், கை கடிகாரம் வேண்டும் என்று கேட்டார். வானவர் இவருக்கு ஒரு ரோலக்ஸை கொடுத்தார், இவருடைய பக்கத்து வீட்டாருக்கு 2 ரோலக்ஸை கொடுத்தார். மறுபடியும் இவர் கேட்டார், எனக்கு உயர் ரகமான கார் வேண்டும், ஒரு கார் வேண்டும். வானவர் இவருக்கு ஒரு காரை கொடுத்தார், இவருடைய பக்கத்து வீட்டாருக்கு அதே போன்ற 2 காரை கொடுத்தார். என்னடா இது? மறுபடியும் வானவரிடத்தில் அவர் கேட்டார், எனக்கு ஒரு 10 பெட்ரூம்கள் கொண்ட மிகப்பெரிய பங்களா, அரண்மனை எனக்கு வீடாக வேண்டும். வானவர் இவருக்கு ஒரு வீட்டை அதே போன்று கொடுத்தார். அதே போன்று 10 பெட்ரூம்கள் கொண்ட மிகப்பெரிய 2 அரண்மனைகளை பக்கத்து வீட்டாருக்கு வானவர் கொடுத்து விட்டார். அந்த மனிதர் சொன்னார், என்னுடைய ஒரு கண்ணை நொல்லையாக்கி விடுங்கள். பக்கத்து வீட்டாருக்கு 2 கண்ணு நொல்லையாகணும். இதுதான் மனிதர்களுடைய நிலை. மனிதர்களுடைய நிலையினுடைய ஒரு யதார்த்தத்தை, புரிதலை உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். தனக்கு சிரமம் ஏற்பட்டாலும் பிரச்சனை இல்லை, அடுத்தவர்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டால் அதில் எனக்கு சொர்க்கம், அதில் எனக்கு ஆனந்தம், அதில் எனக்கு பேரானந்தம் இருக்கிறது என்று அடுத்தவர்களுடைய கஷ்டங்களிலே சுகம் காணக்கூடிய மக்களுக்கு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்காது, சுகூன் கண்டிப்பாக கிடைக்காது. அது மேலும் பலதரப்பட்ட பிரச்சனைகளையும் பாவங்களையும் அல்லாஹ்விடத்தில் கூட்டிக் கொண்டுதான் செல்லும் என்பதை நிதானமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது 2 நிலைகளை நாம் பார்த்து விட்டோம். 3வது நிலை ஒன்று இருக்கிறது. அந்த 3வது நிலை அல்லாஹ்வை நினைப்பது. 3வது நிலை, ஒரு மனிதருக்கு நிம்மதி வேண்டும் என்று நினைப்பவர் எங்கு தேடினாலும், எங்கு அவர் தேடினாலும் கிடைக்கப் போவதில்லை. மாற்றமாக இருந்த இடத்திலிருந்தே அவர் நிம்மதியை பெறுவதற்கு இஸ்லாம் வழி சொல்கின்றது. அது அல்லாஹ்வை ஆழமாக நினைப்பது, அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருப்பது. இந்த அல்லாஹ்வை நினைப்பதில், திக்ருல்லாவில் 3 நிலைகள் இருக்கிறது. அதில் முதலாவது விஷயம் தொழுகை. முதல் விஷயமே தொழுகை தான். தொழுகையை கொண்டு இதை பற்றி குர்ஆன் எப்படியெல்லாம் பேசுகின்றது என்பதை பாருங்கள். எவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, ஈமானில் மன நிம்மதி என்பது அல்லதீன ஆமனு வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதை கொண்டுதான் அவர்களுடைய உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது. இது முஃமினுடைய மிக அழகான உயர் ரகமான அடையாளம். ஒரு முஃமினுக்கு பொருளாதாரத்தை கொண்டோ, உணவை கொண்டோ, உடைகளை கொண்டோ, எதை கொண்டும் அவருக்கு நிம்மதி இல்லை. ஒரு முஃமினுடைய நிம்மதி என்பது அல்லாஹ்வை நினைப்பதை கொண்டு. அல்லாஹ் எப்படி நம்மை வாழ சொல்லி இருக்கின்றானோ
அல்லாஹின் பக்கம் திரும்புவதை கொண்டு, அல்லாஹ் எதிலிருந்து தடுத்திருக்கிறானோ அதிலிருந்து விலகி இருத்தலை கொண்டுதான் ஒரு முஃமினுடைய ஆழமான நிம்மதி. அல்லாஹ் அதை மீண்டும் சொல்கின்றான், அலா அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்களுக்கு நிம்மதி என்பது அல்லாஹை நினைப்பதை கொண்டுதானே தவிர வேறு எங்கிருந்தும் உங்களுக்கு கிடைக்காது. இது சூரா ராஜ் பேசுகின்றது. மேலும் அல்லாஹு தஆலா ஜுமர்ல பேசுறான், அல்லதீன அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபா. அல்லாஹு தஆலா எவ்வளவு அழகான ஒரு வேதத்தை இறக்கி இருக்கின்றான். அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபா மசானிய, இந்த வேதத்தை திரும்ப 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 ஓதக்கூடிய அளவிலே அல்லாஹ் இதை இறக்கி வைத்திருக்கிறான். எவர் ஒருவரும் ஒரு முறை குர்ஆன் ஓதினால் போதும் என்று இருக்க முடியாது. அந்த சுவையை அறிந்தவர், அந்த சுவையை உணர்ந்தவர் மீண்டும் 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 ஓதக்கூடிய அடிப்படையில் கிதாபம் மசானிய, திரும்ப திரும்ப ஓதக்கூடிய அளவில் அல்லாஹ் குர்ஆனை அழகானதாக இறக்கி வைத்திருக்கின்றான். தக்ஷஇர்ரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும், இந்த குர்ஆனை ஓதுவதை கொண்டு அவர்களுடைய தோள்கள் மெய்சிலிர்த்து விடுகின்றது. ஒரு முஃமினுடைய அடையாளத்தை அல்லாஹ் பேசுறான். குர்ஆனை ஓதுவதின் மூலம், குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்த்து, குர்ஆனில் அல்லாஹு தஆலா நரக செய்தியாக இருக்கலாம், நபிமார்களுடைய வரலாறுகளாக இருக்கலாம், சட்டதிட்டங்களாக இருக்கலாம், அல்லாஹ்வின் உபதேசங்களாக இருக்கலாம், சொர்க்கத்தை பற்றிய வசனங்களாக இருக்கலாம், மறுமை பற்றிய வசனங்களாக இருக்கலாம். ஒரு முஃமினுடைய அடையாளம், இந்த வசனங்களை கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் அவருடைய தோள்கள் மெய்சிலிர்த்து விடுகின்றது. பின்பு மீண்டும் அல்லாஹ் சொல்கின்றான், சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ். இந்த வசனங்களை கொண்டு ஓதக்கூடிய நேரத்தில் அவரை அறியாமல் அவர்களுடைய தோள்கள் மெய்சிலிர்த்த பின்னால் அவருக்கு அல்லாஹ்வினுடைய நினைவு வந்து விடுகின்றது. அந்த நினைவின் மூலம் அவருடைய உள்ளங்களும் அவருடைய தோளும் இளைப்பாறுகின்றது. அல்லாஹ்வினுடைய நினைவில் அவருடைய உள்ளமும் அவருடைய தோளும் இளைப்பாறுகின்றது என்று சூரத்து ஜுமர் பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதே போன்று சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் பேசுகின்றான், வபஷ்ஷிரில் முஹ்பிதீன், அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுக்கு, உள்ளத்தால் அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுக்கு நபியே நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அவர்கள் அல்லாஹ்வை நினைத்தால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்க ஆரம்பித்துவிடும். அந்த நடுங்குதலில் அவர்கள் நிம்மதி காண்பார்கள். அல்லாஹ் நடுக்கம்னா அமைதியின்மை, நடுக்கம் என்றால் அமைதியின்மை. ஆனால் அல்லாஹ்வை நினைப்பதை கொண்டு நடுங்கக்கூடிய உள்ளம் இருக்கிறது, இங்கு நிம்மதியை அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான். ஏன்னா அவர்களுடைய உள்ளம் ஆட்டம் காண்கிறது அல்லாஹ்வினுடைய பயத்தால். அவருடைய உள்ளம் ஆட்டம் காண்கிறது அல்லாஹ்வினுடைய பயத்தால், அல்லாஹ்வினுடைய நினைவால். இந்த உள்ளத்திற்கு அல்லாஹு தஆலா இத்மீனானை வழங்கி விடுவான். இப்போ அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றான் சூரத்துல் அராஃபில், வذ்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக தவர்ருஅன் வ ഖீஃபதன், நபியே உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பணிவாகவும் ரகசியமாகவும் நினைத்துக் கொண்டே இருங்கள். உள்ளத்தால் நீங்கள் நினைத்துக் கொண்டே இருங்கள். இதே நேரத்தில் அல்லாஹு தஆலா வெளிப்படையாக சில நேரங்களில் பேசிய வசனங்களில் இதுவும் ஒன்று, ஃபذ்குரூனி அذ்குருக்கும், என்னை நீங்கள் நினையுங்கள் நானும் உங்களை நினைக்கின்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸே குத்ஸில் கூறினார்கள், ஒரு அடியான் என்னை உள்ளத்தில் நினைத்தால் நானும் அவனை உள்ளத்தில் நினைக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு அடியார் என்னை உள்ளத்தில் நினைத்தால் அல்லாஹ் சொல்கின்றான், நானும் அவரை என் உள்ளத்தில் நினைக்கிறேன். ஒரு அடியார் ஒரு சபையில் என்னை பற்றி கூறினால், அடியார் ஒரு சபையில் என்னை பற்றி நினைவு கூர்ந்தால் அதைவிட சிறந்த சபையில் நான் அவர்களை பற்றி கூறுகின்றேன். சுப்ஹானல்லாஹ். மனிதன் உச்சகட்டமாக யாருடைய சபையில் நினைவு கூற முடியும்? சிறந்த சபை என்று மனிதர்களுடைய சபைதான். ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், மனிதர்களை தாண்டி வானவர்கள், ஜின்கள், மற்ற எத்தனை சிறந்த படைப்புகள் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதோ, இன்னும் மனிதர்களுக்கு தெரியாத படைப்புகள் என்னென்ன இருக்கிறதோ, மனிதர்களை காட்டிலும் இந்த சபையை காட்டிலும் சிறந்த சபையிலே அவரை நான் நினைவு கூறுகின்றேன். இது அல்லாஹ் சொல்வது. பின்பு அல்லாஹ் கூறுகின்றான், அந்த அடியான் என்னிடத்திலே ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் அவருக்கு ஒரு முழம் நெருங்குகின்றேன். என் அடியான் என்னிடத்திலே நடந்து வந்தால் அவனிடத்திலே நான் ஓடோடி செல்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை குதுசியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் காண்கிறோம். எனவே முதல் நிலை
அல்லாஹை நினைக்கக்கூடிய 3 நிலைகளில் முதல் நிலை இந்த தொழுகை. இந்த தொழுகையை முதலில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தொழுக வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பது, தொழக்கூடாது என்பதில் கஷ்டம் இருப்பது. தொழுகையை நினைத்து ஒருவருக்கு ஆர்வம் இருக்கிறது. ஃபஜ்ர் தொழுகையை ஆர்வத்தோடு எழுகிறார். இரவில் உறங்கும் போதே எழ வேண்டும் என்ற எண்ணத்தில் உறங்குகிறார். அலாரம் வைக்கிறார். யோசிச்சு பாருங்க, இப்ப நாம் அலாரத்தை வைத்து நிம்மதியா தூங்குறோம். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அலாரம் இல்லை. அப்ப எந்த நிலையில் முஃமின்கள் உறங்கி இருப்பார்கள்? எழணுமே ஃபஜ்ருக்கு. சில பேர் தஹஜ்ஜுக்கு எந்திரிக்கணும். இப்ப எப்படி உறங்கி இருப்பார்கள்? எழ வேண்டும் என்ற பயத்தில் எப்படி உறங்கி இருப்பார்கள் அவர்கள்? எப்படி புரண்டு புரண்டு படுத்து 2 ஆயிடுச்சா 3 ஆயிடுச்சா, ஃபஜ்ருடைய நேரம் வந்ததா, இந்த டைம் வந்துருச்சா, எப்படி அவர்கள் உறங்கி இருப்பார்கள்? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தில் இருந்தாங்க. அன்று இரவு எல்லோருமே அசதி. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிக்கிறார்கள். நீங்க இரவு முழிச்சுக்கிட்டு இருங்க, நாங்க எல்லாம் உறங்குகிறோம். ஃபஜ்ருடைய நேரம் வந்தவுடன் நீங்கள் எங்களை எழுப்ப வேண்டும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த திசையை நோக்கி அமர்ந்து கொண்டார்கள், ஒட்டகத்தின் மீது சாய்ந்தவர்களாக. எப்போ சுபஹ் சாதிக், ஃபஜ்ருடைய நேரம், அந்த சுபஹுடைய நேரம் வந்ததும் எல்லோரையும் எழுப்பணும்னு சொல்லிட்டு சாய்ந்து கொண்டிருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உறங்கிவிட்டார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிலேயே, சஹாபாக்களிலே முதலாவதாக கண்முழிக்கிறார்கள். பார்த்தால் சூரியன் உயர்ந்து விட்டது. இப்ப எழுந்ததும் எல்லோரையும் எழுப்பி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இங்கிருந்து முதலில் கிளம்புங்கள். இந்த இடம் ஷைத்தானியத் நிறைந்திருக்கிறது, இங்கிருந்து நீங்கள் கிளம்புங்கள். இப்ப இங்க போறதுக்கு முன்னாடி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைச்சி கேட்கிறாங்க, உங்களை முடிச்சுக்கிட்டு இருக்கல சொன்னோம், என்ன பண்ணீங்க? இப்போ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்ல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரை, நீங்கள் உறங்கியதை போன்று நானும் தூங்கிட்டேன். தூக்கம் என்ன ஆழ்த்திருச்சு, நான் என்ன பண்ண முடியும்? நீங்க எப்படி தூங்கிட்டீங்களோ நானும் தூங்கிட்டேன். நேரடியான பதில். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்துக் கொண்டு வேறு இடத்திற்கு சென்று பின்பு ஃபஜ்ரை அதே நேரத்தில் தொழ வைத்தார்கள். தொலை வச்சுட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரேனும் மறந்து தெரியாமல் அசதியில் வேண்டும் என்றே என்ற எண்ணம் இல்லாமல் உறங்கிவிட்டால் அவர் எழக்கூடிய அந்த நேரம் தான் அவருடைய ஃபஜ்ருக்கான நேரம். அப்பதான் சொன்னாங்க, ரொட்டீன் இல்லை இது, தினந்தோறும் ஏஞ்சி 7 மணிக்கு தொழுறது இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் அசதியில் ஏதோ ஒரு விஷயத்தில் உறங்கிவிட்டால் அவர் எழக்கூடிய நேரம் அது கலாவும் இல்லை, அதாவது அவர் தெரியாமல் தூங்கிட்டார். இப்ப எந்திரிச்சதுமே அவர் உது செய்து விட்டு முதலில் படபடப்பில் அவர் தொழால் அல்லாஹ் அதை மன்னித்து ஏற்கின்றான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் நிலை தொழுகையை கொண்டுதான் அல்லாஹ்விடத்திலே நிம்மதியை தேடுவதில் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சொன்னார்கள், யா பிலால் அகிமிஸ் ஸலா, யா பிலால் அகிமிஸ் ஸலா அரிஹ்னா பிஹா, தொழுகைக்காக பாங்கு சொல்லுங்கள், தொழுகைக்காக இகாமத் சொல்லுங்கள், தொழுகையை முன்னோக்கி மக்களை அழையுங்கள். அரிஹ்னா பிஹா, அதை கொண்டு நம்முடைய உள்ளத்திற்கு நீங்கள் அமைதியை கொண்டு வாருங்கள். தொழுகையை ஏற்பாடு செய்வதன் மூலம் எங்களுடைய உள்ளத்திற்கு நீங்கள் நிம்மதியை, அமைதியை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பார்க்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த குழந்தையாக இருந்த நேரத்திலேயே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கை நீட்டுகிறார்கள். அப்ப அந்த மக்கள் காலு கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹதி சபியா, தொட்டிலில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த குழந்தை எப்படி பேசும் என்று சொன்னதுதான் தாமதம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேச ஆரம்பிக்கிறார். قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة. தொழுகையை கொண்டு என் இறைவன் எனக்கு உபதேசம் செய்திருக்கிறார். எப்ப பேசுறாங்க? தொட்டிலில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய நிலையிலேயே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களின் மீது எது கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கடமையை குழந்தை நிலையிலேயே வௌசானி பிஸ்ஸலாத்தி என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கும் போது சொல்லிய வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். மேலும் இந்த தொழுகையே அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காகத்தான் என்றும் குர்ஆன் பேசுகின்றது. அகிமிஸ் ஸலாத லிதிக்ரி, என்னை நீங்கள் நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநிறுத்துங்கள். லிதிக்ரி, என்னை நீங்கள் நினைப்பதற்காக தொழுகையை நிலைநிறுத்துங்கள். அப்படி என்றால் தொழுகையில் அல்லாஹ்வினுடைய நினைவு, தொழுவதே அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை நினைத்து நிம்மதியை தேடுவதற்காகத்தான் என்பதை அல்லாஹ் தஆலா பறைசாற்றுகின்றான். அதே போன்று தொழுகையை அல்லாஹ் வித்தியாசமும் படுத்துகின்றான். ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்தில் நிம்மதியை தேடி தொழுவார், அதே நேரத்தில் ஒரு முனாஃபிக் சோம்பலாக தொழுவார்.
இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ் வ ஹுவ காதிஊஹும் வ இதா காமூ இலஸ் ஸலாத்தி காமூ குஸாலா. அவர்கள் தொழுகைக்காக எழுந்து நின்றால் சோம்பேறித்தனமாக இருப்பார்கள். முனாஃபிக்குகளுடைய அடையாளம் தொழுகையில் அசட்டையை சோம்பலை காட்டுவது என்பது. முனாஃபிக்குகள் தொழுவதற்கு சோம்பல் இருந்தா நம்ம அஞ்சிக்கணும். முனாஃபிக் தன்மை நமக்குள்ள குடிக்கொண்டிருச்சோ, தொழுகை எதுவரை சுறுசுறுப்பாக நம்மால் தொழ முடிகின்றதோ, எவ்வளவு சந்தோஷத்தோடு நம்மால் தொழ முடிகின்றதோ, எவ்வளவு ஆறாவரத்துடனும் ஆர்வத்துடனும் அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து செல்கின்றோமோ, அல்லாஹ் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வோடு நம்முடைய உள்ளம் இணைப்பில் இருக்கிறது. எப்போது தொழுகை அசட்டையாக தெரிகிறதோ, எப்போது தொழுவது சோம்பலாக தெரிகிறதோ, ஜும்மா போதும் ஏனைய வக்துகள் எல்லாம் தேவையில்லை என்று எப்போது தெரிகிறதோ, பெருநாள் போதும் ஜும்மாவும் தேவையில்லை என்று எப்போது தெரிகிறதோ, தொழுகையில் கடைசி தொழுகை போதும் குதுபா தேவையில்லை என்று எப்போது தெரிகிறதோ, இப்படி தொழுகையை கொண்ட அசட்டைகள் நம்முடைய உள்ளத்திலே துவங்கினால் இது குர்ஆன் பேசுகின்றது. முனாஃபிக்குகளுடைய தொழுகை இப்படித்தான் இருக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதே இடத்தில் தொழுகையை பற்றி அல்லாஹ் இன்னும் பேசுகின்றான். வல திக்ருல்லாஹில் அக்பர். அல்லாஹ்வை திக்ர் செய்வது, தொழுவது என்பது மிகப்பெரிய திக்ர் என்று, அது மிகப்பெரியது என்றும் அல்லாஹ் தஆலா பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த இடத்தில் நாம் உன்னிப்பாக கவனித்து நிதானத்தோடு இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு விஷயத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில மணி நேரங்களில் வஃபாத்தாக இருக்கிறார்கள். திங்கட்கிழமை ஃபஜ்ருடைய நேரம். திங்கட்கிழமை ஃபஜ்ருடைய நேரம். பாங்கு சொல்லப்பட்டது, இகாமத் சொல்லப்பட்டு விட்டது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜமாத்தை தொழுகை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத நிலையில் அறையிலே இருக்கிறார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை ஜமாத் நடக்கக்கூடிய நேரத்தில் பள்ளிவாசலுடைய அந்த திரையை அகற்றி பார்க்கிறார்கள். ஜமாத்தை பார்க்கிறாங்க. பார்த்து சந்தோஷத்தில் அழகாக ஒரு சிரிப்பை சிரிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வெடிச்சிரிப்பு சஹாபாக்கள் பார்த்து விடுகிறார்கள். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சிரிப்பை பார்த்ததுமே தொழுகையில் கொஞ்சம் அலசல் புலசல் ஏற்படுகின்றது. இப்படி ஏற்பட்டதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரையை மீண்டும் அகற்றி கொண்டு உள்ளே சென்று விட்டார்கள். இந்த ஹதீஸை நாம் படித்திருக்கிறோம். இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்த அந்த சிரிப்பு இருக்கிறது, அவ்வளவு கடினமான கஷ்டமான நோயுடைய அந்த நேரத்தில், இன்னும் சில மணி நேரங்களில் வஃபாத்தாக இருக்கிறார்கள். அந்த நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜமாஅத்தை பார்த்த சிரிப்பினுடைய அந்த பொருள், 23 ஆண்டுகளாக எதை நோக்கி அல்லாஹ் நம்மை பயணிக்க செய்தானோ அதில் பூரணமான இன்ஷா அல்லாஹ் வெற்றி அடைந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு நினைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான சிரிப்பு, 23 ஆண்டுகளாக எந்த மார்க்கத்தை இந்த மக்களுக்கு மத்தியில் நாம் கொண்டு வந்தோமோ அதை அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்திருக்கிறான். அவனுடைய நிஅமத்தை பூரணமாக்கி இருக்கின்றான். இந்த மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டான். அதனுடைய அலாமத், அதனுடைய அடையாளம் இன்று ஃபஜ்ருடைய தொழுகை. ஒரு அமீருக்கு பின்னால், ஒரு மனிதருக்கு பின்னால் எல்லோரும் நிற்கிறார்கள். அவர் ருக்கு செய்தால் இவர்களும் ருக்கு செய்கிறார்கள். அவர் சுஜூது செய்தால் இவர்களும் சுஜூது செய்கிறார்கள். அவர் நிலையில் நின்றால் இவர்களும் நிலையில் நிற்கிறார்கள். அவர் கிராத் ஓதினால் அதை செவித்தாழ்த்தி கேட்கிறார்கள். இந்த கட்டுக்கோப்பை, கட்டமைப்பை, இந்த இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்குவதற்கான இந்த 23 ஆண்டுகளுடைய சந்தோஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒற்றை சிரிப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிவிட்டார்கள். அதற்கான அடையாளமாக இந்த தொழுகையை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா காட்டியிருக்கிறான் என்பதை நாம் விளங்க வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி இன்னும் சில மணி நேரங்களில், சில நிமிடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாக கூடிய நேரத்திலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதடுகளை அசைத்தார்கள். என்ன பேசுறாங்கன்றது தெரியல, சுத்தி இருக்கிறவங்களுக்கு சத்தம் கேட்கல, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ சொல்றாங்கன்றது புரியுது. என் காதை கொண்டு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதட்டிலே நான் வைத்தேன். அப்ப நபி அவர்கள் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அகீமுஸ் ஸலா, அகீமுஸ் ஸலா, அகீமுஸ் ஸலா, அகீமுஸ் ஸலா.
தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநிறுத்திக் கொண்டே இருங்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் தங்களுடைய கடைசி நேரத்திலும் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பதின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு மனிதருக்கான நிம்மதி மூன்றாவது நிலையில் அல்லாஹ்வை நினைப்பதில், 3 நிலைகளில் முதல் நிலை அவர் அல்லாஹ்வை தொழுவதை கொண்டுதான். இரண்டாவது நிலை குர்ஆனை ஓதுவதை கொண்டு. அல்லாஹு தஆலா தொழுகையை எப்படி திக்ர் என்று சொல்கின்றானோ இதே போன்று குர்ஆனையும் அல்லாஹு தஆலா திக்ர் என்றே பேசுகின்றான். சூரா கலமிலே வமா ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன், அகில மக்கள் அத்தனை நபர்களுக்கும் இதை ஒரு திக்ராக நாம் ஆக்கியிருக்கிறோம். இதை ஓதுவதின் மூலம் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய நினைவு உங்களுடைய உள்ளத்திலே வந்து சேரும். இதே போன்று சூரா அபஸாவிலும் சூரா முதத்திரிலும் கல்லா இன்னஹா தذكرா, கல்லா இன்னஹு தذكرா என்று 2 வகையாக அல்லாஹ் தஆலா தذكرா அதே திக்ர் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் பேசுகின்றான். சூரத்துல் கமரிலே வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர், இந்த குர்ஆனை நாம் திக்ர் என்ற அடிப்படையில் இறக்கியதே நீங்கள் அதை மனனமிடுவதற்காகத்தான் இலகுவாக்கி இருக்கின்றோம். நீங்க நினைவு பெற வேண்டும், நீங்கள் அதை கொண்டு உபதேசம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த குர்ஆனை இலகுவாகவே ஆக்கி வைத்திருக்கிறோம் என்றும் அல்லாஹ் பேசுகின்றான். சூரா யூனுஸிலே யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய அந்த வாக்கியத்தை பாருங்கள். மக்களே, பொதுவாக ஒட்டுமொத்த நபர்களுக்கும் குர்ஆன் அறைகூவல் விடுகின்றது. யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து ஒரு அழகான உபதேசம் உங்களுக்கு வந்திருக்கிறது. மௌஇதா, உபதேசம் உங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த உபதேசம் மட்டும் உங்களுடைய உள்ளங்களிலே சென்றால், உங்களுக்குள் சென்றால், வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உங்களுடைய உள்ளங்களுக்கு அது அருமருந்தாக மாறிவிடும், நோய் நிவாரணியாக இந்த குர்ஆன் மாறிவிடும். பின்பு வஹுதா, இன்ஷா அல்லாஹ், எப்போது உள்ளத்திற்கு அருமருந்தாக நோய் நிவாரணியாக அது மாறிவிட்டதோ வஹுதா, பின்பு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நேர்வழி அடைந்து விட்டீர்கள். வஹுதா, நேர்வழி கிடைத்துவிடும். எப்போது நேர்வழி கிடைத்து விட்டதோ வரஹ்மத்துல் லில் முஃமினீன், முஃமின்களுக்கு பின்பு மறுமையில் அது அருளாகவும் மாறிவிடும். 4 தன்மைகளை கொண்டு உபதேசம், இந்த உபதேசம் உள்ளே சென்று விட்டால் அது நோய் நிவாரணியாக மாறும். நோய் நிவாரணி எப்போது நீங்கள் குர்ஆனை கொண்டு பெற்றுவிட்டீர்களோ நேர்வழி கிடைத்துவிடும். நேர்வழி எப்போது கிடைத்ததோ இன்ஷா அல்லாஹ் மறுமையில் அது உங்களுக்கு ரஹ்மத்தாகவும் மாறிவிடும் என்று அல்லாஹ் தஆலா சூரா யூனுஸிலே பேசக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இதே போன்று அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், உங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைப்பதை கொண்டு அஞ்சக்கூடிய அளவில் இன்னும் ஆகவில்லையா, அந்த உள்ளம் இன்னும் மாறவில்லையா என்றும் அல்லாஹ் தஆலா கேள்வி எழுப்பதை நாம் பார்க்கின்றோம். இது இரண்டாவது நிலை. குர்ஆனை அதிகமாக ஓதுவதை கொண்டுதான் உங்களுடைய உள்ளங்களிலே பிடித்திருக்கக்கூடிய துருக்கள் அகன்றுவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் சஹாபாக்களும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, ஒரே வசனம், அந்த ஒரு வசனத்தில் லயித்து போனதின் காரணமாக மீண்டும் 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 இரவு முழக்க ஓதிய நாட்களும் இருக்கிறது. ஒரே வசனம் திரும்ப 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 நைட் ஃபுல்லா தஹஜ்ஜுத் வரைக்கும் இரவில் ஓத ஆரம்பித்தது, தஹஜ்ஜுத்தில் எழுந்து ஓத ஆரம்பித்தது, ஃபஜ்ர் வரைக்கும் ஒரு வசனம் அவர்களை கட்டி போட்டு அவர்களுடைய உள்ளத்திற்கு எவ்வளவு அமைதியையும் நிம்மதியையும் அச்சத்தையும் தந்திருக்கும் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். இப்படி குர்ஆன் தொழுகைக்கு அடுத்ததாக அல்லாஹ்வை நினைப்பதிலே இரண்டாவது நிலையை பிடிக்கின்றது. பின்பு மூன்றாவது நிலை, இது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைப்பது. அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அல்லாஹ் தஆலா பேசுறான். நின்ற நிலை, அமர்ந்த நிலை, ஒரு கலித்து படுத்திருக்கும் நிலை, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருப்பது திக்ருகளாலும் துஆக்களாலும். இதற்கென்று எந்த விதமான, இப்ப தொழுகைக்கு உது அவசியம், தொழுகைக்கு இடம் அவசியம், இப்படிலாம் இருக்குல்ல. அல்லாஹ்வை எந்நேரமும் நினைப்பதற்கு எந்த அவசியமும் இல்லை, எந்த விதமான புரோட்டோகாலும் இல்லை. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். எந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நீங்கள் அழைத்துக் கொண்டே இருக்கலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனிலே மாட்டிக்கொண்டு அல்லாஹ்வை அழைத்ததை அல்லாஹ் தஆலா பெருமையோடு பேசுகின்றான். இந்த வாக்கியம் மட்டும் சொல்லி நம்மை அழைக்காமல் இருந்திருந்தால் மறுமை நாள் வரைக்கும் அவர் மீனுக்குள்ளேயே இருந்திருப்பார். எவ்வளவு பெரிய வாக்கியம் பாருங்க, அல்லாஹ் தஆலா பேசுறான். இந்த வாக்கியம் மட்டும் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த வார்த்தை இது. தௌஹீத் இருக்கிறது,
தஸ்பீஹ் இருக்கிறது, இஸ்திக்ஃபார் இருக்கிறது. இந்த வாக்கியம் அல்லாஹ்விற்கு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி விட்டது. இந்த வாக்கியம் மட்டும் சொல்லி நம்மை அழைக்காமல் அவர் இருந்திருந்தால் மறுமை நாள் வரைக்கும் அவர் மீனுக்குள்ளேயே இருந்திருப்பார் என்று அல்லாஹ் தஆலா பேசி காட்டுகின்றார். அதாவது எல்லோரும் என்றைய தினத்தில் கபரில் இருந்து எழுப்பப்படுவார்களோ அன்று வரைக்கும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுக்குள்ளேயே இருந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களை நாம் பார்க்கிறோம். லா இலாஹ இல்லா அன்த, இது தௌஹீத். அல்லாஹ் தஆலா மிகவும் விரும்புவது, உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை, நீ ஒரே ஒருவன் தான் இறைவன் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்தை அல்லாஹ் அவ்வளவு அழகாக விரும்புகின்றார். பின்பு சுப்ஹானக, இது தஸ்பீஹ்களில் மிகவும் உயர்ந்த வார்த்தை. சுப்ஹானக, யா அல்லாஹ் நீ தூயவன், நீ குறைகளை விட்டும் பாவங்களை விட்டும் தவறுகளை விட்டும் அநீதங்களை விட்டும் நீ தூய்மையானவன். உன்னிடத்தில் யாரும் எவரும் எப்போதும் எங்கேயும் எந்த குறையையும் உன்னிடத்தில் காண முடியாது. ஆனால் இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் மனிதன், நான் மனிதன், நான் இறைவன் அல்ல, நான் மனிதன். எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் குறைகள் என்னிடத்தில் இருக்கும், பிரச்சனைகள் என்னிடத்தில் இருக்கும். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நிச்சயமாக நான் அநீதம் செய்தவனில் ஸாலிம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானது, மிக மிக அழகான வார்த்தை என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் பேசி காட்டுகின்றான். வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், இவ்வாறுதான் முஃமின்களுக்கும் நாம் நிம்மதியை ஈடேற்றத்தை தருகின்றோம். இந்த வார்த்தையை கொண்டு அழைத்தால் வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், முஃமின்களுக்கும் நாம் ஈடேற்றத்தை தருகின்றோம் என்று அல்லாஹ் தஆலா பேசக்கூடியதை நாம் பார்க்கிறோம். எனவே எந்நேரத்திலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை கொண்டு அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருப்பதுதான் சரியான ஒன்று. இந்த மூன்றாவது நிலையில் துஆவும் வந்து சேரும். எந்நேரமும் அல்லாஹ்வை அழைப்பது, அழைத்துக் கொண்டே இருப்பது. அல்லாஹ்வை அழைக்காமல், அல்லாஹ்விடத்தில் கையேந்தாமல், அல்லாஹ்வை நினைவு கூறாமல் கண்டிப்பாக இல்லை. துஆ என்பது நமக்கான சாய்ஸ் கிடையாது. நமக்கான துஆ கேட்டா கேட்கலாம், இல்லனா இல்ல. துஆ ஃபர்து, இபாதத், கேட்டே ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா துஆ கேட்காதவர்களை கடுமையாக கோபம் கொள்கின்றான். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, என் அடியார்கள் என்னை விட்டு துஆ கேட்பதிலிருந்து பெருமை அடித்தால் அவர்களை நான் நரகத்தில் நுழைவிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். எனவே துஆ கேட்பதின் மூலமாக அல்லாஹ்விற்கு விருப்பமான ஒரு அடியாராக ஒரு அடியார் மாறுவதற்கு இருக்கின்றது. அல்லாஹ் அவருக்கு நிம்மதியை தந்து கொண்டே இருப்பான், கொடுத்து கொண்டே இருப்பான். எனவே துஆவை கொண்டும் திக்ரை கொண்டும் எந்நேரமும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருப்பதில் தான் மிக ஆழமான அழகான ஒரு நிம்மதி இருக்கின்றது. இந்த மூன்று நிலைகளும் ஒரே நிலை, அல்லாஹ்வை நினைப்பது. தொழுகையை கொண்டு அல்லாஹ்வை நினைக்கலாம், அதே போன்று குர்ஆன் ஓதுதலை கொண்டு, குர்ஆனின் படி நடப்பதை கொண்டு அல்லாஹ்வை நினைக்கலாம். பின்பு எந்நேரமும் எல்லா நேரங்களிலும் திக்ருகள், துஆக்கள், தூங்கும் போது ஓதும் துஆ, மலஞ்சலம் கழிக்க செல்லும் போது ஓதும் துஆ, பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது ஓதும் துஆ, என்னென்ன துஆக்கள் இருக்கிறதோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காகத்தான் இத்தனை துஆக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு நேரம் உங்களுடைய வாழ்வில் கழிந்துவிடக் கூடாது அல்லாஹ்வை நினைக்காமல். அல்லாஹ்வை நினைக்காத நாள், அல்லாஹ்வை நினைக்காத நேரம், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கையேந்தாத ஒரு நாளோ நேரமோ ஒரு நொடியோ, இப்படி ஒரு நேரம் வந்துவிடக் கூடாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் குர்ஆனில் ஏராளமான வசனங்கள் மரங்கள் தஸ்பீஹ் செய்கின்றது, மரங்கள் தஸ்பீஹ் செய்கின்றது, மரங்கள் சுஜூது செய்கின்றது, சந்திரன், சூரியன், வானம், பூமி, ஒட்டுமொத்த விஷயங்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நமக்கு புரிய வைக்கின்றான். மேலும் அல்லாஹ் பேசுகின்றான், வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், அவர்களுடைய தஸ்பீஹை நீங்கள் விளங்க மாட்டீர்கள். ஆனால் உங்களுக்கு விளங்கல என்பதினால் இவைகள் எல்லாம் தஸ்பீஹ் செய்யவில்லை என்பது பொருள் அல்ல. அவைகள் என்னை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் அவர்கள் எல்லாம் நிம்மதியா இருக்கு. கரெக்டா ரொட்டீனா எதுக்காக அவைகள் படைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தின் பக்கம் சரியாக அவைகள் சென்று கொண்டிருக்கிறது. மனிதன் மட்டும்தான் அல்லாஹ்வை மறந்த நிலையில் மாறுவதனால் அவ்வப்போது தடம் புரண்டு திசை மாறிக்கொண்டிருக்கின்றான் என்ற அடிப்படையில் எந்நேரமும் அல்லாஹ்வை நினைப்பதை கொண்டு ஒரு மனிதருக்கு நிம்மதி பெற முடியும் என்பதை அல்லாஹு தஆலா மிக அழகாக இந்த மூன்று நிலைகளிலும் குர்ஆனிலும் ஹதீஸையும் கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு உறவுகள், உதாரணத்திற்கு தாய் பிள்ளை என்ற உறவு. தாய் சமைக்கிறாள், பிள்ளைகளுக்காக சமைக்கிறாள். இப்படி சமைக்கக்கூடிய நேரத்தில் தாய்க்கு சிரமம் ஏற்படுகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனாலும்
பிள்ளை இன்றைய தினம் இந்த உணவை தான் கேட்டிருக்கிறான், இது சமைப்பதில் சிரமம் இருந்தாலும் என் பிள்ளை அந்த சமையலை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். யாருக்காக நாம் ஒரு வேலையை செய்கின்றோமோ அவர் நாம் சிரமப்படுவதை அவர் பார்க்கும் போது சிரமப்பட்டு நாம் செய்யக்கூடிய வேலை இலகுவாக மாறும். இப்ப இதையே அல்லாஹ் தஆலா எப்படி பேசுறான் பாருங்க. ஒமா தகூனு ஃபீ ஷஅனி, நபியே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், ஒமா தகூனு ஃபீ ஷஅனி, நீங்க ஏதோ ஒரு செயல்ல ஈடுபடுறீங்க, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒமா தகூனு ஃபீ ஷஅனி, அல்லது அதே போன்று இரண்டாவது ஒமா தத்லு மின்ஹு மின் குர்ஆனி, நீங்கள் குர்ஆனில் இருந்து எதையேனும் ஒன்றை ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒமா தகூனு ஃபீ ஷஅனி, நீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள். மேலும் இரண்டாவது நீங்கள் குர்ஆனில் இருந்து ஏதேனும் சில வசனங்களை ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள். அதே போன்று வலா தஅமலூன மின் அமலி, ஏதோ ஒரு அமலை நீங்கள் அமலாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு அமலை நீங்கள் செய்கிறீர்கள், குர்ஆனில் இருந்து எதையோ ஒன்றை ஓதுகிறீர்கள், அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கிறீர்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இல்லா குன்னா அலைக்கும் ஷுஹூதா இத் துஃபீதுன ஃபீஹி, இதில் எந்த காரியத்தில் எந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டு இருந்தாலும் அதை உற்று நோக்கியவர்களாகவே தவிர நாம் இல்லை. நாம பார்க்கிறோம். அதை அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வரான் அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய அந்த அமலை சுவைத்து செய்யுங்கள், ஈடுபாட்டோடு செய்யுங்கள். யாருக்காக செய்றீங்க? எனக்காக தானே செய்றீங்க. அல்லாஹ் கேட்கிறான், எனக்காகத்தானே நீங்க 2 ரக்காத் தொழுகிறீங்க, அந்த தொழுகையில் நீங்கள் சுவை காணுங்கள். என்ன நான் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன். உங்களுக்கு ருக்கு செய்வதன் மூலம், சுஜூது செய்வதன் மூலம், நிலையில் நிற்பதன் மூலம் சிரமம் ஏற்படுது. இருந்தாலும் நான் அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் யா அல்லாஹ் நீ பாரு, நான் நிக்கிறது உனக்காகத்தான், எனக்கு கால் வலிக்குது, நான் நிக்கிறது உனக்காகத்தான், ருக்கு செய்யும் போது இடுப்பு வலிக்குது, ஆனா இந்த வலி உனக்காக நான் தாங்குறேன், சுஜூது செய்ய முடியல காலை மடக்க, ஆனா நான் செய்யறேன், இது உனக்காகத்தான் என்ற நிலையில் நீங்கள் மாறுங்கள் என்று அல்லாஹ்வே சொல்லிக் கொடுக்கிறான். நான் அதை பார்க்கிறேன். நீங்கள் குர்ஆன் ஓதுங்கள், வேற ஏதேனும் ஒரு காரியத்தில் ஈடுபடுங்கள், அல்லது நீங்கள் தொழுங்கள். எப்படி ஏதோ ஒரு அமலில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் எனக்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை நான் உற்று நோக்கியவனாக நான் பார்க்கிறேன், அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிய வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் கால் வீங்க வீங்க தஹஜ்ஜுத்ல நின்றாங்க? ஏன்னா அல்லாஹ் பார்க்கறான். அதை புரிஞ்சுக்கிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால் வீங்கறத அவன் பார்க்கறான், உனக்காக தான் வீங்குது பார், இதுக்கு நீதான் சாட்சி மறுமையில். கால் வெடிக்கிறது, வெடிப்பு வந்தாலும் ஏன் நின்றார்கள்? வெடிக்குது கால், இருந்தாலும் பார், நீ என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய். இப்ப சஹாபாக்களில் பலர் இப்படித்தான் இருந்தார்கள். வெயில் காலத்தில் நோன்பு வைப்பதில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுகம் கண்டார்கள். வெயில் காலத்தில் நோன்பு வைப்பது கஷ்டமாக இருக்கும், கோடை காலம். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், என் இறைவனுக்காக நான் சுகம் கண்டேன். இப்ப கடைசி நேரங்களில் இது போன்ற பலதரப்பட்ட செய்திகளில் நீங்கள் பார்க்கலாம். போர்க்களத்தில் நிற்கக்கூடிய நேரத்தில், போர்க்களம் பல நேரங்களில் சஹாபாக்களுக்கு சிரமத்தை கொடுத்தது. ஆனால் வந்து நின்றது எதற்காக? நீ பார்க்கிறாய், நீ பார்க்கிறாய். இப்ப அல்லாஹு தஆலா எப்போது ஒரு அடியானை பார்க்கிறான், அந்த அமலை அவனுக்காக நாம் மிகைப்படுத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருமோ, இன்ஷா அல்லாஹ் அதில் ஒவ்வொரு அடியார்களும் சுகத்தையும் நிம்மதியும் சேர்த்து காண்பார்கள். ஒரு இடத்தில் இப்படி நாம் புரிய வேண்டும், நன்மை செய்யும் போது பார்க்கக்கூடிய அதே இறைவன் பாவத்திலும் பார்த்து கொண்டிருக்கின்றான். எந்த பாவமாக இருந்தாலும் சரி, அது அடுத்தவர்களை பற்றி பேசுவது, அடுத்தவர்களுடைய குறைகளை தேடுவது, அடுத்தவர்களுடைய குறைகளை பரப்புவது, எந்த பாவமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதையும் அல்லாஹ் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றான். நன்மைகள் செய்யக்கூடிய நேரத்தில் எப்படி அல்லாஹ் பார்ப்பதை கொண்டு நிம்மதி வருகின்றதோ, இதே போன்று பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உற்று நோக்கியவனாக இருக்கின்றான் என்ற பயமும் இருக்க வேண்டும். இதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக, மிக அழகாக சூரா யூனுஸிலே இந்த வசனத்திலே நமக்கு பேசி காட்டுகின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடியவர்களாகவும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அல்லாஹுக்காக செய்வோம். இதில் அல்லாஹுக்காக எது இல்லையோ அதை நாம் தூர விலக்குவோம். அல்லாஹுக்கானதாக எது இல்லையோ அதிலிருந்து நாம் விலகி இருப்போம். செய்யக்கூடிய செயல்கள் அல்லாஹுக்கானதாக இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அதிலே வெற்றி தருவான்.
அல்லாஹ்வை நினைப்பதை கொண்டு, தொழுவதை கொண்டு, குர்ஆனை ஓதுவதை கொண்டு, திக்ரு துஆக்களில் ஈடுபடுவதை கொண்டுதான் அல்லாஹு தஆலா நிம்மதியை நமக்கு வைத்திருக்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் எந்த அமல்களை செய்யும் போதும் என் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அவனுக்காகத்தான் நான் இதை செய்கின்றேன், இதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை அவனுக்காக நான் சகிக்கின்றேன் என்ற அடிப்படையில் நாம் மாறக்கூடிய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நமக்கு நிம்மதியும் கிடைக்கும், அதில் ஒரு இன்பமும் கிடைக்கும், அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கும், அதில் ஒரு சுவை கிடைக்கும். தொழுகையில் இருக்கக்கூடிய சுவை ஈமானுக்கென்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவை என்றுதான் சொன்னார்கள், ஹலாவத்துல் ஈமான் என்று சொன்னார்கள். ஈமானுக்கென்று ஒரு சுவை இருக்கிறது. இந்த நிலையை இன்ஷா அல்லாஹ் நாம் அடைந்தால் அல்லாஹ்விடத்திலே இந்த ஈமானுடைய சுவையை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லாஹு தஆலா அது போன்ற நல்லடியார்களாக நம்மை ஆக்குவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم والله يعلم ما تصنعون.